நடுவில் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்காக வரும்போது நான் அவரை ஃபுல்லாக காமிச்சிருந்தேன் நான். சார் இங்கே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் யூஎஸில் அப்புறம் ஆஸ்திரேலியா மலேசியாவிலேருந்து இங்கெல்லாம் இருக்காங்க. லைவாக தேர் ஆல்சோ லிசனிங் டு யுவர் கிளாஸ். ஓகே, அண்ட் ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் எவ்ரி ஒன். அண்ட் நிறைய இன்ட்ராக்ஷனாக நான் சார்கிட்ட சொன்னேன், நான் நிறைய இட் வில் பி இன்ட்ராக்டிவ் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இங்கே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, ஆக்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணதுட்டு இது வந்து நீங்கள் முதல்ல உங்களுடைய கரியரில் ஆரம்பிக்கும் போது எடிட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். உங்கள் கரியர் ஒரு எடிட்டிங்கில் ஆரம்பிச்சதில்ல. சினிமாவுக்கு நீங்கள் எதுக்காக சினிமாவுக்கு வந்தீங்க, எது வந்து உங்களை சினிமாவுக்கு வரவழைச்சதுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். பாப்டவுனுடைய நிறுவனர் தனஞ்சயன் அவர்களே, பேராசிரியர்களே, 5 துறைகளில் படித்து கொண்டிருக்கிற வருங்கால இயக்குநர்களே, எழுத்தாளர்களே, எடிட்டர்களே, நடிகர்களே, நடிகைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மனம் விட்டு பேசுவோம், அதாவது கலந்துரையாடல் மாதிரி வச்சுக்கலான்னு சார் சொன்னாங்க. அதுமாதிரி கலந்துரையாடலையும் வச்சுக்கோங்க. அனந்த நாராயணன் அவர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர், திரையுலகத்தை பொறுத்தளவு ஒரு பெரிய களஞ்சியம். அவர் எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்து அவர் தான் கேட்டுக்குவோம். அப்படிப்பட்ட களஞ்சியங்களையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதில் ரொம்ப மனதுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம், இந்த கல்லூரியில் உங்களுடைய துறை தலைவர்களாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழகத்தினுடைய தலைவர்களாக, முன்னணி தலைவர்களாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள். அது மகேந்திரன் சார் ஆகட்டும், நம்முடைய நாசர் ஆகட்டும், லெனின் ஆகட்டும், ஒளிப்பதிவாளர் கண்ணன் ஆகட்டும், அவ்வளோ பேரும் பாக்யராஜ் சார், திரைக்கதையில் பாக்யராஜ் சார், அவை 5 பேருமே தங்களுடைய தொழிலில் மிக மிக முன்னணியில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர்கள் அவங்க உங்களுக்கு குருவாக அமைஞ்சிருக்கிறது எனக்கு கிடைத்திருக்கிற சந்தோஷமான செய்தி. பல மாணவர்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறது இல்லை. இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மாணவர்களுக்கு நல்ல குருமார் 5 பேரும் கிடைச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த குருமார்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அவங்க ஒத்துக்கிட்டு இந்த மாணவர்களிடத்தில் வந்து ஆசிரியர்களாக பணியாற்றுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே அப்படி கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த நிலையில் இப்போ என்னை கூப்பிட்டு இங்கே உங்களோட கலந்துரையாட வச்சுருக்கிறாங்க. என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அநேகமாக ஓரளவுக்கு சினிமாவை பற்றி தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அவசியமானால் நடுவில் நான் சுய விளம்பரம் நான் பண்ணிக்கிறேன். சார் தேவையே இல்லை. நாங்கள் பேசும்போது எல்லாரும் வந்து கேட்குறது வந்து எப்படி இத்தனை பேர் ஹேண்டில் பண்ணாரு கேட்டுட்ருக்காங்க. எப்படி இத்தனை பேர் கேட்டாங்க, எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, 75 படம் பண்ணியிருக்கீங்க தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க. ஸோ நான் எப்படி உங்கள் டேரக்டாக கேட்குறேன். ஸோ உங்களுடைய கரியர் ஆரம்பம் எப்படி, சினிமாவுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு அது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற சினிமா ஆசை மாதிரி தான் எனக்கும் சினிமா ஆசை வந்தது. எப்படி வந்ததுன்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் டிகேஎஸ் பிரதர்ஸ்னு ஒரு பெரிய நாடக கம்பெனி, அவங்க வந்து இந்த ஒரு நாடகம் போடுறதில்ல. அந்த காலத்தில் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு நாடகம் போடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் 3 மாதம் கேம்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிகேஎஸ் நாடக பிரதர்ஸ் வந்து காரைக்குடியில் சண்முகா தேட்டர்னு ஒரு தேட்டரில் 3 மாதத்துக்கு நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி குடியிருந்தாங்க. அவ்வளோ பேரும் என்னுடைய தந்தையாருக்கு நண்பர்கள். என்னுடைய தந்தையார் ராமசுப்பையா விசாலாட்சிங்கிறவங்க அந்த பகுதியில் சுயமரியாதை இயக்கத்தை வளர்த்த ஒரு சோஷியல் தொண்டர்கள். ஆகவே எல்லாருக்கும் என்னுடைய தந்தையாரை தெரியும். ஆகவே அந்த நாடகத்துக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவோட பல விஷயங்களை பற்றி பேசிட்டு போகும்போது, தம்பி நாடகம் பார்க்க வரியான்னு என்னை கூட்டு போடுவாங்க. மொத்தம் எவரி நாடகத்துலேயும் நான் போய் அந்த நாடகங்களை பார்க்க அந்த நாடக உணர்வு, அந்த நடிப்புகள், அந்த கதை, இது ஒரு கலை, வித்தியாசமான ஒரு கலையாக இருக்கேன்னு மனசில் விதைச்சிது அந்த நாடக கம்பெனி. அதன் பிறகு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் என்னை ரொம்ப பாதித்த படம் பராசக்தி. கலைஞர்களுடைய வசனமும் அண்ணன் நடிகர் சிவாஜியினுடைய நடிப்பும், வசனம் சிறப்பாக நடிப்பு சிறப்பான பட்டிமன்றம் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் பெரிய புரட்சிகரமாக பெரிய வெற்றியை கொடுத்தது. அந்த படம் பார்த்த பிறகு நாம் வந்து சினிமா துறைக்கு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் அதிகமாக, அதாவது இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்கிறது ஆசைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இருந்தது ஆசை இல்லை, எனக்கு இருந்தது வெறி. சினிமாவில் போய் சேரணுங்கிறது என்னுடைய வெறி. பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் வந்து என்னுடைய ஆசிரியர் ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா சாமி, அது ஒரு கிறிஸ்துவ நிர்வாகத்தில் நடந்த பள்ளி.
அவர் ஒவ்வொரு மாணவனையும் கேட்டார், நீ என்ன வேணா, ஒருத்தன் வக்கீல்னா, ஒருத்தன் இன்ஜினியர்னா, ஒருத்தன் டாக்டர்னா. முத்துராமன் நீ அப்படின்னாரு. நான் சினிமாக்காரன் ஆகணும்னு. அவர் 6 அடி உயரம், பார்க்கும்போதே பெரிய ஃபாதர், கோவக்காரர். இங்கே வான்னாரு. சரி நீ சமத்தையே உத கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். என் முதுகை தட்டி கொடுத்தார். உனக்கு கலையில் ஆர்வம் இருக்கா, சினிமாவில் சேரணும்னு ஆசை இருக்கா? ஆமாம் சார், நான் சினிமாவுக்கு தான் போகணும் சார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், போய் உட்காருன்னு சொல்லிட்டு மறுநாள் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்தபோது அந்த டீச்சர்ஸை எல்லாம் கூப்பிட்டு, முத்துராமனுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது, இனிமேல் ஸ்கூலில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முத்துராமனை சேர்த்துக்குங்க அப்படின்னு எனக்கு வித்துட்டு என்னுடைய ஊக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அந்த பள்ளியும் அந்த ஆசிரியர்களும் தான் வந்து அவங்க கற்றுக்கணும். இப்போ நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, அவன் இன்ஜினியராக படிக்கணும்னு நினச்சா டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவன் டாக்டராக படிக்கணும்னா நீ போய் கலெக்டர் ஆகுங்கிறாங்க. ஆகவே பையனுக்கு எதில் விருப்பம் இல்லையோ அந்த விருப்பம் இல்லாத விஷயத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனையும் கஷ்டப்படுத்தி அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் அநேகமாக உங்களுடைய பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டு தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ கலை ஆர்வம் இருக்குது, அந்த கலை ஆர்வத்துக்கே போங்கன்னு உங்கள் பெற்றோர்கள் இங்கே அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறது உங்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். எதில் விருப்பம் இருக்கிற தொழிலில் வேலை செஞ்சால் அது கஷ்டமாக தெரியாது, நம்ம விரும்பி செய்கிறோம். இப்போ என்னை கேட்குறாங்க, எத்தனை பேர் கேட்குறாங்க, எப்படி சார் இத்தனை வருஷம் 60 வருஷம் எப்படி சார் இன்னும் உங்களுக்கு போர் அடிக்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை, போர் அடிக்கலை. இன்னும் படம் செய்யணும், இன்னும் படம் பார்க்கணும், இன்னும் என்ன செய்யலாம், ஏதாவது செய்ய முடியுமா? இன்றைக்கி வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வித்தியாசமாக ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அடே இதையெல்லாம் நம்ம செய்ய விட்டுட்டோமே அப்படிங்கிற உணர்வு எனக்கு இன்னும் இருக்குது. இதுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறத விட நம்முடைய இந்தியாவுடைய சிறந்த இயக்குனர் சாந்தாராம் சார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அகில இந்திய புகழ்பெற்ற சாந்தாராம் சார், அவரை போய் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, ஏன் சார் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டுடியோ கட்டியாச்சு, டைரக்டர் ஆயாச்சு, ப்ரொடியூசர் ஆயாச்சு, விருதுகள் வாங்கியாச்சு, இன்னும் உங்களுக்கு போர் அடிக்கணும்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், மனிதனுக்கு 7 ஜென்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த 7 ஜென்மத்துலேயும் நான் டைரக்டராக பிறந்து 7 ஜென்மத்துக்கு பிறகு நீ என்னை கேட்டாலும் எனக்கு இன்னும் அந்த ஆசை போகல, எனக்கு இன்னும் அந்த உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் விரும்புகிற படைப்பாளி தொழில் அது என்னை விட்டு போகாதுன்னு சொன்னார். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும், அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கணும். அந்த விருப்பம் இருந்தாலும் தான் எனக்கு ஈடுபட முடியும். ஏன்னா சினிமாவுக்கு நேரங்காலம் கிடையாது. எப்போ வர்றோம், எப்போ போகிறோம், எப்போ சாப்பிட்றோம், எப்போ தூங்கணும், நம்ம கரெக்டாக இது பண்ணி டைம் பண்ணி சொல்ல முடியுமா? வித்தவுட் பிரேக்கில் போனால் ஒரு சீனை முடிச்சிடலான்னு சொன்னால் சரி கொஞ்சம் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலான்னு 2:30 மணி 3 மணி அதுக்கு பிறகு தான் சாப்பாடு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சில நேரங்களில் நைட்டில் ஷூட்டிங் நடந்து நல்ல சீன் போயிட்டுருக்கும். 9 o'clock பேக்கப் பண்ண போகிறோன்னொடனே ஒரு 8 மணிக்கே என்கிட்ட வருவார், சார் நல்ல மூடில் போயிட்டுருக்கு சார், தயவு செஞ்சு நீங்கள் பேக்கப் பண்ணாதீங்க, கண்ணி பண்ணி முடிச்சிடும் சார். 12 மணி 1 மணி ஆகிடும் ரஜினி. பரவாயில்ல சார், இந்த மூடை நாளைக்கு கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும், நான் டெக்னீஷியன்கிட்ட கொஞ்சம் சொல்லிவிட்டு கண்ணி பண்ணுவோம் சார். வித்தவுட்டு பிரேக்கு இந்த சாண்ட்விட்ச் கொண்டு வந்தாலே வித்தவுட் பிரேக்குன்னு அர்த்தம். எங்கள் யூனிட்டில் சாண்ட்விட்சும் டீயும் கொடுத்தாச்சுன்னா அன்றைக்கி வித்தவுட் பிரேக் போகணும். போய் 1 மணி 2 மணிக்கு தான் ஷூட்டிங் முடிப்போம். அந்த மூடு பிரேக் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆர்டிஸ்ட் அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த உணர்வு வேணும். வந்தோம் போனோம் நடித்தோம் இல்லை, அது ஒரு படைப்பு, அது ஒரு கலை. ஆகவே அந்த முழு இன்வால்மெண்ட், முழு ஈடுபாடு இருந்தால்தான் அதை நம்ம சரியாக படைக்க முடியும். ரஜினி சாருக்கு என்ன 1 மணிக்கு சாப்பிடாம செய்யணும்னா என்ன கட்டாயம்? அவர் ரஜினி சார் கூட நான் இல்லை, ஏவி மெய்யப்ப செட்டியார் எடிட்டிங்கில் உட்காந்தாருன்னா அவருக்கு டயபெட்டிக், கரெக்டாக உரிய நேரத்துக்கு சாப்பிட்ணும். அங்கே அந்த அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை இந்த ரீலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்பார். இப்படி சொல்லி 12 மணி வரலும் சாப்பிடாம வேலை செய்வாங்க. எங்களுக்கெல்லாம் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு என்ன சாப்பாடு கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும்னு செட்டியாருடைய உத்தரவு. அவ்வளவு சாப்பாடு வந்திருக்கும், வெஜிடேரியன் அவ்வளோ வந்திருக்கும். ஆனால் சாப்பிட தான் நேரம் இருக்காது. 12 மணிக்கு 1 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம். ஏன்? அந்த ஈடுபட்டிருக்கிற அந்த வேலையில் கண்ணீர் பண்ணி போனால் தான் அதனுடைய முழுமை நமக்கு இருக்கும். ஆகவே பட்டி கிடந்திருக்கோம், தூங்காமல் இருந்திருக்கோம். அதாவது நான் சொல்கிறது உண்டு, ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணி மக்களிடத்தில் போய் சேர்ந்து அது நல்லா இருக்குன்னு சொல்கிறவர்களும் டைரக்டருக்கு தலையில் பாரம் இருக்கும். ஒரு தாய் பிரசவத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாளோ, 10 மாதம் சுமந்து பெற்று எவ்வளோ கஷ்டம் பிரசவத்தில்,
அந்த பிரசவத்தில் கஷ்டப்பட்டு ஒரு பிரசவ வலியோடு செய்யக்கூடிய ஒரு பிரசவம் தான் நம்முடைய படங்கள், நம்முடைய படைப்புகள். ஆகவே நீங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டால்தான் அதில் வர முடியுமே தவிர சொன்ன ஏதோ ஆஃபீஸ் டைம் மாதிரி 9 o'clock போனோம் 5-6 மணிக்கு வந்தோம் அப்படிங்கிறதல்ல வாழ்க்கை. பெண்கள் நிறைய வரலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இன்றைக்கி இங்கேயும் சில பேருக்கு பெண்களை தான் பார்க்குறேன். அதுக்கு வர முடியாததுக்கு காரணம் அந்த நேரம். அவங்களால அந்த நேரத்தில் சரியாக பணியாற்றுறதுக்கு பெண்களால் முடியாதனால தான் அவங்க வர முடியல. ஆகவே அவங்களும் பெண்களும் வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த நேரங்களெல்லாம் ஒதுக்குற மாதிரி நம்முடைய படைப்புகளை உண்டாக்கிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நிறைய லேடிஸும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நேரங்காலம் பார்க்க முடியாது. வெற்றி பெற்றிருக்கிற அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அவங்க நேரம் பார்த்ததில்லை, சாப்பாடு பார்த்ததில்லை, தூக்கம் பார்த்ததில்லை. தொழில்னு அந்த தொழிலையே மூச்சாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. யாரும் வந்துட்டு நுனிப்புல் பெஞ்சிட்டு போய் வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சினிமா அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய புகழ் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் 1000ல் 1, 1,00,000ல் 1, கோடியில் 1. அது வராமல் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்கள் நம்ம டைரக்டர் அசோசியேஷனே எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 பேர் மெம்பராக இருக்காங்க. 2000 பேரில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? ஆகவே நல்ல உழைப்பு, ஈடுபாடு, திறமை, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தால்தான் வர முடியுமே தவிர சும்மா வந்துட்டு போகிறவங்க வெற்றி பெறுவதில் கஷ்டம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். உங்களை இந்த கலைக்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், தியாகம் செய்யணும். உங்களை உண்மையாக நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த சினிமாவை அந்த மாதிரி வெறியோடு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அதுதான் வேணும்னு. அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டதனுடைய விளைவு என்னென்னா, எனக்கு குடும்பம்னு ஒன்று இருந்ததே நான் கவனிக்கலை. எனக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எல்லாம் உண்டு. அவங்களுக்கு நான் நேரம் ஒதுக்கவே இல்லை. முழு நேரம் சினிமா. அதுவும் குறிப்பிட்டு 73லேருந்து 93 20 வருஷத்தில் 70 படங்களை இயக்கினேன். அதில் 25 படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், 10 படங்கள் கமலஹாசன், 3 படங்கள் அண்ணன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், அதுபோக ஜெய்சங்கர் சார், முத்துராமன் சார், பிரபு, சத்யராஜ், விஜயகாந்த் எல்லா நடிகர்களையும் இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. 70 டைப் ஆஃப் பிக்சர்ஸு, 70 டைப் ஆஃப் கேரக்டர்ஸு, 70 டைப் ஆஃப் ரைட்டர்ஸு, இப்படி 70 படங்களை இயக்கிறதுனா டேரக்டருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு படம் தயாரிக்க 23 டிபார்ட்மெண்ட் நமக்கு தேவை. இந்த 23 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சீஃபு யார்? கேப்டன் ஆஃப் த சீஃப் வந்து டைரக்டர். அவன் என்ன தலையில் எவ்வளோ பாரம் இருந்திருக்கும். அது இந்த சினிமாவையே நான் அந்த 20 வருஷத்தில் நான் வீட்டில் தூங்கின நாட்களை விட எடிட்டிங் ரூமில் தூங்கின நாட்கள் தான் அதிகம். ஃபிலிம் கவர்னு இருக்கும். அந்த ஃபிலிம் கவரத்துக்கு கீழே போட்டுக்கிட்டு அப்போ டின்னு இருந்தது, ஃபிலிம் டின்னு. அந்த டின் தான் எங்களுக்கு தலைகாணி. அந்த டின்னில் தலையை படிச்சுக்கிட்டு படுத்த காலம் தான் அதிகம். அதே குடும்பத்தை பார்த்ததில்லை, மனைவியை பார்த்ததில்லை, மக்களை பார்த்ததில்லை. இது தொழில்னு இருந்ததுனால தான் அந்த வெற்றியை நாங்கள் சந்திக்க முடியுது. வெற்றி எங்களை தேடி வந்துச்சுன்னா முழு ஈடுபாடோட, உழைப்போட, தன்னம்பிக்கையோடு இருந்ததுனால தான் வெற்றி கிடைச்சிது. ஆகவே எங்களுக்கு சும்மா வெற்றி கிடைக்கல, இவ்வளவு தியாகம் பண்ணதுக்கு பிறகு தான் நாங்கள் வெற்றிகளை பார்த்தோம். அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், இவ்வளவு தியாகங்களை பண்ணால் நீங்களும் வெற்றியை பார்க்கலாம். வெற்றியை தேடி நீங்கள் போனால் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். சார், எடிட்டிங் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு தொழில் ஆரம்பம். ஒரு பெஸ்ட் எடிட்டிங் நல்லா கற்றுக்கிட்டா ஒரு நல்ல டைரக்டராக அப்படின்றது நீங்கள் இன்னொரு உதாரணம் சொல்ல. பீம் சிங் சார் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதில் தான் ஒரு ஸோ எடிட்டிங் நாலேஜ் எந்த அளவு டைரக்டருக்கு தேவை? அந்த பெருமை வந்து ஏவி மெய்யப்ப செட்டியார் சேரும். நான் வந்து ஸ்கூல் ஃபைனல் முடித்தோடனே சினிமாவில் சேரணும்னு நினச்சேன். அப்போ வந்து என்னுடைய தந்தையார் வந்து கவியரசர் கண்ணதாசன் கூப்பிட்டு போய், தம்பி சினிமாவில் சேரணும்னு சொல்கிறான், அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணதாசன் கூப்பிட்டு போனாங்க. அப்போ கண்ணதாசன் சொன்னார், தம்பி இப்போ தான் படிச்சுட்டு வர்றான், அவனுக்கு உலகமே என்னென்னு தெரியாது, நான் தென்றல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், அதில் வந்து வேலை செய்யட்டும், உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு பிறகு சினிமாவுக்கு போகிறத பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டார். அப்போ என்னுடைய தந்தை, சரி கவிஞர்னா கவிஞர் சினிமா, அவரோட சேர்றதில் சந்தோஷம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு கவிஞர் ஆரம்பித்த தென்றல் பத்திரிக்கையிலேயே பணியாற்றிட்டு 2 வருஷம் அவரோட நான் வாழ்ந்தேன். கவிஞர் காலத்தில் வாழ்ந்துங்கிறதே நமக்கு பெருமை. கவிஞரோடையே 2 வருஷம் குருகுல வாசம், கவிஞர் வீட்டிலேயே இருந்தேங்கிறது எனக்கு கிடைச்ச பெருமைகளையும் பெருமை. அதே முத போனது நம்ம அனந்தநாராயணன் மாதிரி ஃபிலிம் ப்ரெஸ்ஸுக்கு தான் போனேன், பத்திரிக்கைக்கு தான் போனேன்.
அப்போ பத்திரிக்கைனா என்ன, உலகம்னா என்ன அப்படிங்கிறத கண்ணதாசன் அவர்கள் மூலமாக, தென்றல் பத்திரிகை மூலமாக நான் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். 2 வருஷத்துக்குள்ளே கண்ணதாசனுக்கு என் மேலே ஒரு பெரிய அன்பு வந்துடுச்சு. நல்லா எந்த வேலையும் கொடுத்தா எந்த வேலையும் செஞ்சுட்டேன்னு போய் சொல்லுவேன். ரொம்ப தம்பி ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு எனக்கு கூப்பிட ஆரம்பித்தார். எனக்கு அந்த தம்பி உறவு வந்த போது எனக்கு பயமாயிடுச்சு. அதே நம்ம தம்பின்னு சொல்லிட்டு தென்றல் பத்திரிகையே வச்சுக்க போகிறாரு, ஒரு சினிமாவில் சேர்த்து விட மாட்டார் அப்படின்னு என் மனசில் தோணிடுச்சு. அப்புறம் என் தந்தையாரை கூப்பிட்டு அண்ணன் என்னை சேர்த்து விட மாட்டாங்க போல இருக்குது. இப்போ அவர் என்னை படிக்கிட்டு இருக்கிற விதம் வந்து தென்றல் பத்திரிகையிலே என்னை வச்சுக்கிற போகிற மாதிரி இருக்குது. தம்பின்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த பாசம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால் நான் சினிமாவுக்கு போயிடணும்னு எங்கள் ஃபாதரை கூப்பிட்டு சொன்னேன். சரி, எனக்கு மெய்யப்ப செட்டியாரை தெரியும். அண்ணாவுடைய ஓரிரவு நாடகத்தை ஏவி மெய்யப்ப செட்டியார் சினிமா எடுக்கணும்னு நினச்ச போது என்னுடைய தந்தையாரை கூப்பிட்டு போய் தான் அண்ணாட்ட அறிமுகமானாங்க. அந்த ஓரிரவு நாடகத்தை சினிமாவுக்கு பண்ணுறதுக்கு என்னுடைய தந்தையார் சொல்லி தான் அண்ணா வந்து செட்டியாருக்கு கொடுத்தாங்க. அந்த நட்பு இருந்தது. அதை வச்சுக்கிட்டு சரி நீ வா, ஞாபகம் இருக்கும், செட்டியார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வான்னு கூப்பிட்டு போனாங்க. அப்படின்னு சுபையா வாவா என்ன விஷயம் என்னன்னாரு. அப்போ இந்த மாதிரி தம்பி சினிமாவில் சேர்ந்துங்க நான் சொன்னேன். அவர் செட்டியார் கேட்டால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் இங்கே தென்றலில் கண்ணதாசனோட பத்திரிகையில் வேலை செஞ்சுட்ருக்கேன். நான் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறேன். பத்திரிகையில் எப்படி எடிட் பண்ணுறீங்க, எது வேணும் எது வேண்டாம், எதை எப்படி போடலாம் என்னென்னு எடிட் பண்ணுறீங்கல்ல பத்திரிகையில், அதே மாதிரி சினிமாவில் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எடிட்டிங் தான் சினிமாவுக்கு ஜங்ஷன். நீ அங்கே போய் வேலையை கற்றுக்கோ. அங்கே வேலையை கற்றுக்கினா அப்புறம் நீ சினிமாவில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போகலாம். ஆகவே அஸ்திவாரம், அடித்தளம், எடிட்டிங் அங்கே போய் சேர்த்துக்கன்னு சொன்னது என்னை சரியாக வழிகாட்டினது ஏவி மெய்யப்ப செட்டியாருங்கிறத உங்கள்கிட்ட நன்றியோடு நான் சொல்லிக் கொடுத்தேன். நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாப்புலராக பிளான்டு டைரக்டராக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எடிட்டிங் நாலேஜோட டைரெக்ஷனுக்கு போனதுனால தான் எங்களால் சரியாக திட்டமிடப்பட முடிகிறது. எது வேணும் எது வேண்டாம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இது வந்தால் எப்படி வரும், இப்படி எடுத்தால் என்ன ஆகும், இவ்வளவு அந்த எடிட்டிங் நாலேஜோடு நாங்கள் செட்டுக்குள்ளே போகும்போது நேரம் குறையுது, செலவு மிச்சமாகுது, எது வேணுமோ அதை மட்டும் எடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வருது. ஆக நீங்கள் எடிட்டிங்கில் போய் முழுதாக கற்றுக்கணுங்கிறது இல்லை, எடிட்டிங் நாலேஜ் டைரக்டராகிறவங்களுக்கு இருக்கணுங்கிறத நான் அழுத்தி சொல்கிறேன். அதில் நாங்கள் பல எடிட்டர் டைரக்டர்ஸு வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம பீம்சிங் சாரு, கிருஷ்ணன் பஞ்சு சாரு, யோகானந்த் சாரு, ரிஷிகேஷ் முகர்ஜி, அவர் பெரிய எடிட்டர் அண்ட் டைரக்டர். அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர் டைரக்டராக வந்தவங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த அடித்தளத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் நிரந்தரமாக இவ்வளோ படம் பண்ணுறோம், இவ்வளோ திட்டமிட்டு செயல்படுறோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய எடிட்டிங் அறிவு தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத உங்கள்கிட்ட நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். ஆகவே நீங்கள் எடிட்டிங்கே முழுக்க நல்ல முறையில் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு படமே பார்க்கலாம். நான் செட்டுக்குள்ளே போகும்போது பெரும்போது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் போவேன். ஷார்ட்ஸ் முதற்கொண்டு பிரிச்சுட்டு தான் செட்டுக்குள்ளேயே போவேன். அது என்னை பொறுத்தளவு நான் ஒரு படம் பார்த்துருவேன். என்ன எடுக்க போகிறோம் அதை எடுத்து பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு நான் பார்க்கும்போது எடிட்டிங் நாலேஜோடு அது க்ளோஸ்அப்பு இது ஷார்ட் இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது நான் படமே பார்க்குறேன். அதே எது தேவையில்லைன்னு தோணுதோ நாங்கள் ஸ்கிரிப்ட்லேயே அடிச்சிடுவேன். சில நேரங்களில் நம்ம காமெடி 2-3 காமெடி செஞ்சாங்கன்னா டைரக்டர் ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. போய் எங்கள் பர்பஸ் முடிஞ்சு போனதுக்கு பிறகு கூட அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. நான் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அப்போ உடனே சுருளி சார், முத்துராமன் சார் எங்கேயோ பிளான் பண்ணிட்டார் இருப்பாங்க. எனக்கு அங்கேயே விஷயம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் நீங்கள் பண்ணுறது பூரா வேஸ்ட்டு தானே, அது சரி மரியாதைக்கு கட் பண்ண வேண்டாம்னு வச்சுக்கிட்டு நான் எடிட்டிங்கில் அங்கே கட் பண்ணிவிடுவேன்னு அவங்கள்ட்டே சொல்லுவேன். ஆகவே பிளான்ட் அப்போவே இது அங்கே வெட்ட போகிறேன்னு தெரியும். ஆகவே நம்ம அந்த அளவுக்கு நம்ம தரவாக இருந்தோம்னா நம்ம போய் வேலை வாங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே எடிட்டிங் தான் எனக்கு பேசிக்கலி எனக்கு என்னுடைய அறிவை வளர்த்தது. என்னுடைய அதிர்ஷ்டம் அப்போ எடிட்டராக இருந்தவர் எஸ் சூர்யா அப்படின்னு அந்த காலத்தில் ஜெகதல பிரதாமன் போன்ற படங்களையெல்லாம் எடிட் பண்ண ஒரு சீனியர் டைரக்டர் அவர். அவருக்கு துணையாக இருந்தவர் கே சங்கர், பக்தி படங்களெல்லாம் எடுத்தார். பெரிய பாப்புலரான கே சங்கர் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சீஃபாக இருந்தாங்க. அந்த 2 பேருடைய தலைமையின் கீழே தான் நாங்கள் எடிட்டிங் கற்றுக்கிட்டோம். அது அப்போ கற்றுக்கிட்டவங்களில் ரொம்ப பேர் சிறந்த எடிட்டர் நாங்கள். நாராயணன், மலையாளத்தில் சங்குனி. என்னோட இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் இயக்கிய 70 படங்களுக்கும் ஒரே எடிட்டர் விட்டல் சார். 70 படங்களுக்கும் ஒரே எடிட்டர். ஏன்னா நானும் அவரும் ஒரே காலகட்டத்தில் ஏவிஎம்மில் எடிட்டிங் கற்றுக்கிட்டோம்.
அவரையே நான் எடிட்டராக வச்சுக்கிட்டு எழுபதோடு நான் என்ன எடுக்கிறேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன எடிட் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருந்ததுனால நான் எடுத்த எல்லா படங்களுக்கும் அவர் தான் எடிட்டராக இருந்தார். ஆகவே அதில் எனக்கு எடிட்டிங்கில் இன்னொரு கிடைச்ச வாய்ப்பு என்னென்னா, செட்டியார் என்னை மட்டும் எடிட்டிங்க்கு போக சொல்ல, அவருடைய பையன் குமரன் சார் அவரையும் எடிட்டிங்கில் வந்து அப்ரெண்டிஸாக வேலை கற்றுக்க சொன்னார். அவர் பையனாச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்துடல அவர். அப்படி எடிட்டிங்கில் வந்து குமரன் சாரும் எடிட்டிங் கற்றுக்கிட்டு இருந்தார். அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறதா முடிவு பண்ணாங்க. முருகன் சார், குமரன் சார், சரவணன் சார், அவங்களுடைய மாப்பிள்ளை வீரப்பன் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறதா முடிவு பண்ணாங்க. அப்போ குமரன் சார் எடிட்டிங் இருக்க குமரன் சார் சார் முத்துராமன் சார் நீங்களும் எங்களோட செட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே சூர்யா சீஃப் அவர்கிட்ட போய் கேட்டால், சூர்யா சார் முத்துராமன் ரொம்ப சாஃப்ட்டு, அவன் செட்டுக்கெல்லாம் வந்து தாங்க மாட்டான், அவன் பேசாமல் எடிட்டிங்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டார். அப்புறம் குமரன் சார் போய் செட்டியார்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி சூர்யா சார் விட மாட்டேங்கிறாரு, முத்துராமன் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொன்னோன்னே அப்புறம் செட்டியார் கூப்பிட்டு சூர்யாவில் முத்துராமன் எடிட்டிங்கை விட்டு போக மாட்டான், எடிட்டிங்லேயும் இருப்பான், செட்லேயும் போய் வேலை செய்வான், அதே முத்துராமனை போக சொல்லுங்கள், அவன் எடிட்டிங்லேயும் வந்து வேலை சும்மா இருக்கும்போது எடிட்டிங்லேயும் வந்து வேலை செய்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லி எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நான் செட்டுக்கு போனேன். அப்படிங்கிற உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு காரணம் நான் எடிட்டிங்கில் போய் கற்றுக்கிட்டதுனால குமரன் சார் அங்கே வந்து கற்றுக்கிட்டாரு. அதனால தான் குமரன் சார் என்னை வந்து செட்டுக்கு கூப்பிட்டு போனார். செட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் வேலை செய்கிறதுக்கு காரணம் குமரன் சார். அந்த மாதிரி நான் போய் முத வேலை செஞ்ச படம் எந்த படம் தெரியுமா? இன்றைக்கி உலகநாயகனாக இருக்கார் கமலஹாசன், அவர் காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு பாடிட்டு ஒரு படம் வந்தார். அந்த களத்தூர் கண்ணம்மாவில் நான் 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த படத்தில் முத டி பிரகாஷ் ராவ் டைரக்ட் பண்ணார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்ததுனால அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணது டைரக்டர் பீம்சிங் சார். ஆகவே ஒரு படத்தில் 2 இயக்குநர்களுடைய வேலையை கற்றுக்கொள்கிற வாய்ப்பு எனக்கு ஒரே படத்திலேயே கிடைச்சிது. 2 பேரும் சிறந்த டைரக்டர்கள். ஆகவே அந்த சும்மா ஒரு உதாரணத்துக்கு எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கு சொல்கிறேன். பிரகாஷ் ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, கண்ணி பண்ணிகிட்டே இருக்காரு, நான் கிளாப்பை வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பார்த்து என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டார். ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை சார், இல்லை ஏமாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணுமா வாங்க முத்துறவங்க என்ன இல்லை சார், போன ஷாட்டும் க்ளோஸ்அப்லேயே எடுத்தீங்க, இந்த ஷாட்டும் க்ளோஸ்அப்லேயே எடுத்துறீங்க, இந்த 2 டைலாக்கு நடுவில் நீங்கள் ஷாட் ஒன்றும் பிளான் பண்ணலை, அந்த க்ளோஸ்அப்பும் இந்த க்ளோஸ்அப்பும் எடுக்கும்போது ஜம்ப் வருமே, அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு அந்த எடிட்டிங் நாலேஜோடு எனக்கு அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஜம்பு வரும்னு தோணுது சார். ஆகவே இந்த இடத்துல நான் இல்லை, இந்த ஷாட்டை எடிட் பண்ணால் ஜம்பு வருவேங்கிற மாதிரி என்னுடைய கவனம் அங்கே போயிடுச்சுன்னு என்னை கூப்பிட்டு தட்டி கொடுத்து, கரெக்டு நீ சொன்னது கரெக்டு, இந்த சீனுக்கு நடுவில் நான் ஜம்புக்கு ஷாட் மாற்றி எடுக்கலை, ஆனால் இன்டர்கட்டில் இந்த நிகழ்ச்சியை போடக்கூடிய ஷாட்டு நம்ம அந்த வில்லேஜுக்கு போகும்போது நான் எடுக்க போகிறேன். அந்த இன்டர்கட் ஷாட் அங்கே வரப்போகும்போது இந்த டைலாக் இந்த க்ளோஸ்அப்புக்கும் அந்த க்ளோஸ்அப்புக்கும் ஜம்பு வராது, நடுவில் அந்த ஷாட்டு வந்துடும். ஆகவே தப்பு வராது, ஜம்பு வராது. ஆகவே நீ நினச்சது கரெக்டு, ஆனால் ஜம்பு வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஷாட் மனசில் பிளான் பண்ணியிருக்கேன், அதை உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த ஷாட்டை நான் போடுவேன், ஜம்பு வராதுன்னு எனக்கு உடனே சொல்லிக் கொடுத்த தகுதி அந்த டைரக்டர்கிட்ட இருந்தது. அந்த இயக்குநர்களை அவர்களை இயக்குநர்களாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த இயக்குநர்களுக்கு இருந்தது என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ளாது. தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும். நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா இது நாங்கள் இல்லை, எங்கள் ஏவி மெய்யப்ப செட்டியார்லேருந்து திருலோச்சந்தர்லேருந்து நாங்கள் கிருஷ்ணன் பஞ்சிலேருந்து பீம்சிங் சார்ட்டேருந்து பிரகாஷ் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை தான் நாங்கள் இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ என் படம்னு நான் சொன்னால் நான் என் படம்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஏசி திருலோச்சந்தருடைய பாணியான படம் தான் அது. என்னுடைய பாதிப்பு, திருலோச்சந்தருடைய பாதிப்பு இன்றைக்கும் என் படத்தில் இருக்கும். எந்த படத்தை வேணாலும் பாருங்கள், அதில் ஏசி திருலோச்சந்தருடைய பாதிப்பு. ஏன்னா அவரை நான் குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த வேலையை நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டதுனால எனக்கு இன்றைக்கும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு சொல்லிக் கொடுப்பேன். என்னுடைய குரு ஏசி திருலோச்சந்தர்னு சொல்லுவேன். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும், யார் எதை பின்பற்றுறோம், எப்படி போகிறோம், என்ன ரூட்டில் போகிறோம், அதை கரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு இப்போ நம்ம தமிழ்லேயே ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க. எங்கள் காலத்து டைரக்டர்ஸ்லேருந்து எடுத்து வந்த கிஷன் பஞ்சி, பீம்சிங் சார், பிரகாஷ் ராவ், டைரக்டர் பிரசாத் சார் எங்கே உட்காருவார் தெரியுமா? டைரக்டர் பிரசாத் இந்த கேமராவுக்கு கீழே சேர் போட்டு உட்கார்.
கேமராவில் என்ன பதிவாகுதோ அது தன் மனசில் பதிவாகணுங்கிறதுக்காக அது கீழே உட்காந்துக்குவார், கேமராவுக்கு கீழே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணின்னு இருக்கும். அதேமாதிரி நம்முடைய ஸ்ரீதர் சார், இப்போ வந்திருக்கிற பாரதி ராஜா, எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல், அவங்கவுங்களுக்கு ஒரு போக்குன்னு இருக்கும். ஆகவே நம்ம எந்த ரூட்டில் போகிறோம், எந்த வழியில் போகிறோங்கிறத கரெக்டாக மென்டலி கற்றுக்கிட்டோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்.